ஏ இஸ்டு பி 2:3, பி இஸ்டு சி 2:4, சி இஸ்டு டி 2:5 எனில் ஏ இஸ்டு டியின் சமான விகிதம் எனக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு விகிதங்களும் நம்ம என்ன பண்ணலாம், நேரம் எழுதி கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ணலாமா, ஏபிசிடியை நம்ம கண்டுபிடிச்சிடும். என்ன கண்டுபிடிக்கலாம், ஏபிசிடியை கண்டுபிடிச்சிடலாம். நம்ம கேட்டது ஏடி தான் கேட்குறாங்க, பட் நம்ம ஏபிசிடியை கண்டுபிடிச்சிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் விகிதம் எவ்வளோ, 2:3. அப்போ ஏக்கு பிக்கு எல்லாம் மதிப்பு 2, 3. அடுத்து என்ன பண்ணுறாங்க, பி இஸ்டு சி எவ்வளோ, 2:4. அப்போ பி இஸ்டு சி எவ்வளோ வரும், 2, 4. அடுத்து சி இஸ்டு டி எவ்வளோ, 2, 5. சி இஸ்டு டி எவ்வளோ, 2, 5. ஓகே, அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, சில இடத்துல கேப்பா இருக்கா, ஸோ கேப்பானா என்ன பண்ணா, ஸோ பக்கத்துல உள்ள நம்பரை எழுதிக்கணும். அதாவது வரிசையில் உள்ள பக்கத்து நம்பர். ஓகே, 3க்கு அப்புறம் அதே நம்பர் தான், இங்கே அதே 3. இந்த 4 இங்கே போடுங்க, இந்த 2 இங்கிட்டு போட்டுக்கோங்க, இந்த 2 இங்கே போடுங்க, 2 இங்கே போடுங்க. ஓகேங்களா, ஸோ பக்கத்தில் உள்ள 3 அப்படின்னு பக்கத்தில் 3. இங்கே 4, இங்கே 2. ஸோ இந்த 2 போகிறேன், இங்கே 2 போகிறேன். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃபர்ஸ்ட் பெருக்குங்க. பெருக்கினா வரும் 8 இஸ்டு. அடுத்தது பாருங்க, 4 3 12 இஸ்டு. அடுத்து 2 8, 8 3 24 இஸ்டு. அடுத்து 5 20, 20 3 60. ஓகே, அப்போ 8 இஸ்டு 12 இஸ்டு 24 இஸ்டு 60. ஓகே, இதை சுருக்க முடிஞ்ச அளவுக்கு சுருக்கலாம். ஓகே, சுருக்கினால வரும், எதால் அடிக்கலாம், 4ஆல் அடிக்கலாம். அடித்தால் வரும் 2 8, 3 12, 6 24, 15 60. ஓகே, அடுத்து சுருக்க முடியுமா, முடியாது. அப்ப ஏ இஸ்டு பி இஸ்டு சி கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, நமக்கு என்ன கொஸ்டின் கேட்கிறாங்க, ஏ இஸ்டு டி மட்டும் தான் கேட்கிறாங்க. நம்ம கண்டுபிடிச்சது ஏபி சிடி கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு என்னது ஏ இஸ்டு டி. அப்ப ஏவோட மதிப்பு எவ்வளோ, 2, டியோட மதிப்பு எவ்வளோ, 15. ஓகேங்களா, அப்ப ஆன்சர் என்ன வரும், இது ரெண்டையும் பார்த்து சுருக்க முடியுதான்னு பாருங்க. சுருக்க முடியுமா, முடியாது. அப்ப ஆன்சர் அது 2:15. சிம்பிள். ஓகேங்களா, இன்னும் ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணா, இப்ப நம்ம கண்டுபிடிச்சது ஏ இஸ்டு பி இஸ்டு சி இஸ்டு டி கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி ஏ இஸ்டு டி மட்டும் கேட்டாங்க அப்படின்னா, ஏ இஸ்டு டி கேட்டாங்க அப்படின்னா, ஸோ 3 விதம் நேரம் எழுதுங்க. என்ன இருக்கு, 2:3, 2:4, 2:5. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது பெருக்குன்னா ஏ, கடைசி உள்ளது பெருக்குன்னா டி. அவ்வளோதான். பெருக்கினால் வரும் 8, இதை பெருக்கினால் வரும் 60. எதால அடிக்கலாம், 4ஆல். அப்போ 2:15. ஸோ இந்த மாதிரி வேகமாக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். எது கேட்டால் ஏ இஸ்டு டி கேட்டால் மட்டும். ஓகே, 3 விதம் நேரம் எழுதி ஃபர்ஸ்ட் 3 நம்பர் பெருக்கினா ஏ, லாஸ்ட் 3 நம்பர் பெருக்கினா டி. ஸோ அதை சுருக்கினாலே போதும், ஏ இஸ்டு டி நம்மளுக்கு கிடைச்சிடும். பட் ஏ இஸ்டு பி இஸ்டு சி இஸ்டு டி கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடில் ஆன்சர் பண்ணுங்க.